ராஜாதி ராஜாவாக வரப்போகிறவர், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறவர். இயேசுவே மெய்யான தெய்வமாய் இருக்கிறார். இயேசுவே மெய்யான தெய்வமாய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமாய் இருக்கிறேன் என்று. என்னை தேடுகிறவனுக்கு சமாதானம் உண்டு. என்னை தேடுகிறவன், அதாவது இயேசுவை தேடுகிறவனுக்கு சமாதானம் உண்டு. என்னை கண்டுபிடிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். என்னை ருசித்து பாருங்கள், என்னை கண்டறிவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ மரித்தாலும், நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். பிழைப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவே மெய்யான தெய்வமா இருக்கிறார். இயேசு ஒரு மெய்யான தெய்வம். உன் பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பு. நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. இயேசுவினிடத்தில் வந்து பார். இயேசுவினிடத்தில் வந்து பாருங்கள். உனக்கு இந்த உலகம் கொடுக்காத சமாதானத்தை இயேசு தருவார். இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை இயேசு கொடுப்பார். ஒரு மனிதனுடைய பாவங்களை இன்னொரு மனுஷன் மன்னிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை விட்டு அறிக்கையிடுகிறவன் நல்ல காரியங்களை பெறுவான். நல்ல காரியங்களை பெறுவான். இயேசு சொன்னது உண்மை. இயேசு சொன்னது உண்மை. இயேசு சொன்னது 100% உண்மை. இயேசு சொல்றது 100% உண்மை. வேதாகமத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நடக்கிறது. வேதாகமத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கும் நடந்தேறிக்கொண்டு. ஐயா, இன்றைக்கு நைட்டு நீங்கள் மரித்தால் எங்க போவீர்கள்? ஐயா, இன்றைக்கு நைட்டு நீங்கள் மரித்தால் எங்க போவீர்கள்? உங்களுக்கு நித்திய ஜீவன் வேண்டுமானால், உங்களுக்கு நித்திய ஜீவனை வேண்டுமானால், இதோ இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட இயேசுவினிடத்தில் இருக்கிறது. இந்த இயேசு சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வேதத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஒரு பாவங்களை மன்னிக்க இயேசுவால மட்டுமே முடியும். உங்கள் பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். உன் பாவங்கள் போக்குற அந்த கரைகள் எல்லாம் போக்க வேண்டுமானால் இயேசுவின் ரத்தமே மெய்யான ரத்தம். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் உன்னை பரிசுத்தமாய் மாற்றும். இயேசு கிறிஸ்து உங்களை வாழ்க்கையை மாற்றும், உங்களை பரிசுத்தமாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை நீதிமானாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை உடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் குடும்பத்துடைய சாபத்தை நீக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தமே ஜெயம். இயேசுவின் ரத்தம் மட்டுமே ஜெயம். இயேசுவின் ரத்தம் மட்டுமே ஜெயம். அவர் நமக்காக சிந்தின ரத்தம். அவர் நமக்காக சிந்தின ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஐயா பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். உங்கள் அக்கிரமங்களிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அக்கிரமங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். பொய் பேசுவதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பொய் பேசுவதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அடுத்தவனை ஏமாற்றுவதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஏமாற்ற காரியங்களை குறித்து மனம் திரும்ப வேண்டும். அடுத்தவன் வீட்டு பொருளை அபகரிக்கிறதிலிருந்து நீங்க மனம் திரும்ப வேண்டும். இச்சையோடு பார்க்கிறதை மனம் திரும்ப வேண்டும். இயேசு மெய்யான தெய்வமா இருக்கிறார். இயேசுதான் மெய்யான தெய்வமாய் இருக்கிறார். இயேசுவே சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு மரித்தார். இயேசு மரித்தார். 3ஆம் நாள் எழுந்தார். 3ஆம் நாள் எழுந்தார். இன்னைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவரே தான் மீண்டும் வரப்போகிறார். அவர் தான் மீண்டும் வரப்போகிறார். எதற்காக? மனிதனை மீட்கும்படி. மனிதனை மீட்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதைதான் இன்னைக்கு ஜனங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காரியமாய் இருக்கிறது. இயேசுவை அறியாத இருக்கிற ஜனங்களே, இயேசுவை அறியாது இருக்கிற ஜனங்களே, உங்க வாழ்க்கைக்கு இயேசுவே சொந்த ரட்சகராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இயேசு உங்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்களானால் குடும்பத்துல வெளிச்சம் வேணுமா? குடும்பத்துல வெளிச்சம் உண்டாகும். இயேசுவே வெளிச்சமா இருக்கிறார். இயேசு உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை பிரகாசம். குடும்பத்துக்கு சமாதானம் வேணுமா? உங்கள் குடும்பத்துல சமாதானம் வேண்டுமா? இயேசுவே உங்க குடும்பத்துக்கு வெளிச்சமா இருக்கிறார். சமாதானம் தருவார் உங்களுக்கு. உங்க குடும்ப சாபங்கள் மாறணுமா? உங்கள் குடும்பம் சாபங்கள் மாற வேண்டுமானால், பாவ கட்டுகள் அறுக்கப்படணுமா? பாவ கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். கடன் பிரச்சனையா? கடன் பிரச்சனையா? நிம்மதி இல்லையா? நிம்மதி இல்லையா? சமாதானம் இல்லையா? சமாதானம் தான் இல்லையா? போராட்டமா? போராட்டமா? கண்ணீரா? கண்ணீரா? சஞ்சலமா? சஞ்சலமா? வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. வருத்தப்பட்டு நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாரம் சுமக்கிறவர்களாய் நீங்கள் எல்லோரும்
நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசுவே உங்களுக்கு இளைப்பாறுதல் தர வல்லவராய் இருக்கிறார். இளைப்பாறுதல் தர வல்லவராய் இருக்கிறார். இயேசுவே உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இயேசுவே உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசுவே உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இலவசமாய் ரட்சிப்பு கிடைக்க வேண்டுமானால் இலவசமாய் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இலவசமா இந்த ரட்சிப்பு உங்களுக்கு வேணுமா? இலவசமாய் இந்த ரட்சிப்பு உங்களுக்கு வேண்டுமா? இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பை தர வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை யாவரையும் இயேசுவினிடத்தில் வாருங்கள், இயேசுவினிடத்தில் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு தாமே உங்களை உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாய் ஆமென்.